வெல்கம் டு மை ஜுவல்லரி கலெக்ஷன் பார்ட் ஒன். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக வந்து ஒரு பள்ளிவாசல் போகிறதுக்கு போயிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது என்னன்னா வந்து ஒரு கிளிப் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இது கீழே வந்து இந்த மாதிரி துலிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ஃப்ளவர்ஸில் துலிப்ஸ் ரொம்ப பிடிக்கும், துலிப்ஸ் லில்லி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பொக்கே எல்லாம் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா துலிப் வந்து வாங்கி கொடுங்க. பட் நம்ம ரீஜன் நம்ம சைடில் வந்து கிடைக்குமா அப்படின்னு தெரியல எனக்கு. லில்லியே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இது ரெண்டும் கியூட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ரீசனே வந்துட்டு இந்த ரெண்டு தோடு தான். ஸோ அம்மா வந்துட்டு இப்போ தான் ஈவினிங் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு தோடு காட்டுறேன். இது வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ். இதில் வந்து இந்த குட்டியா ஹார்ட் போட்டிருக்கியா. ஸோ இந்த தோடு வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க ஈவினிங் போல. ரஃப் யூஸ் கொண்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த தோடு வாங்கினதுக்கான ரீசன் என்னன்னா, இதே மாதிரி என்கிட்ட ஒரு செயின் இருக்கு. இப்போதான் பெருநாக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க அம்மா. ஸோ அந்த மாட்டுக்கு மோதிரத்தோடு இதை வந்து கழட்ட முடியல, அப்புறமா நான் கழட்டிக்கிறேன். ஸோ இதுலயும் வந்து இந்த செயின் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட்னாக்கு தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த ஹார்ட் செயின் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த தோடு வந்துட்டு எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதனால அம்மா இதை வந்துட்டு எடுத்துக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இது கூட இன்னொரு ஒரு செட் ஆஃப் தோடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு இது மாதிரியான தோடு. ஸோ இதுல வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ரெண்டுக்குமே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த ரெட் ஹார்ட் தோடு இருக்குல்ல, இது வந்து இன்னொன்று வாங்கியிருக்காங்க. இதை வந்துட்டு என் கசின் காலேஜ் போறா. ஸோ அவளுக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோம், ரஃப் யூஸ்க்கு போட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது 3 வந்துட்டு வாங்கி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் வந்துட்டு ஒரு ரிங் வாங்கியிருந்தேன் சில்வர்ல. ஸோ அது வந்துட்டு இந்த ரிங் தான். ஸோ இந்த ரிங் தான் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் சில்வர். போய் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு வாங்கவே போல, அப்பானுக்கு தான் செயின் வாங்க போயிருந்தோம். ஸோ எனக்கு பார்த்தோன்னே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இந்த ரிங் வந்துட்டு நான் எடுத்துட்டேன். இது என்ன மாதிரி இருக்கும்னா வந்துட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால வந்துட்டு எடுத்துட்டேன், நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த வருஷம் பெருநாளைக்கு வந்துட்டு, நோம்பு பெருநாளைக்கு வந்துட்டு நான் ஒரு இந்த கை செயின் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பாருங்க, புரியுதா, இது ஒரு க்யூட்டான ஒரு ஹேண்ட் செயின். ஸோ இது நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னா, எட்டர்னல் க்ளோ அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்து, அவன் என் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக. ஸோ அவகிட்ட இருந்து நான் கேட்டு வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பெருநாளைக்கு என்னெல்லாம் வளவி வாங்கியிருந்தேன், இந்த காஷ்மீரி வளவி, அதை பற்றிலாம் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ வேறு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கமெண்ட்ஸில் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி நிறைய vlogs வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.